வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பிப்ரவரி 13 44ஆம் நாள் பயிற்சியாக இயற்கை பிஓஎஸ் இயற்கை தயிருடன் பெருங்குடலுக்காக இயற்கையான பழங்களை பயன்படுத்தி இயற்கை தயிர் கூட மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்சர் நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். இயற்கை பிஓஎஸ் அப்படின்னு சொன்னோன்னா பனானா, ஆரஞ்சு, ஸ்ட்ராபெரி இந்த 3 பழங்களையும் நம்ம எடுத்துருக்குறோம். அது கூட முந்தைய நாள் இரவே ரெடி பண்ண நமக்கு இயற்கையான தயிர் தேவை. இயற்கையான தயிர் பண்ணுறதுக்கு தேங்காய் அரை முடி வேணும், எலுமிச்சை பழம் அரை பழம் வேணும். முந்தைய நாள் இரவே நம்ம தேங்காய் துருவி தேங்காய் பால் எடுத்து பால் நல்லா தண்ணியை ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாக தயிர் எடுத்துக்கிறோம். இந்த தயிருக்காக தேங்காய் பால் எடுத்துக்கிறோம். அதில் அரை எலுமிச்சம்பழத்தை மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு கலக்கி விட்டு ஸ்பூன் வச்சு கலக்கி மூடி போட்டு வச்சிடறோம். அடுத்த நாள் காலையில் 8 மணி நேரம் ஊறி அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா இயற்கை தயிர் ரெடியாக இருக்கும். அது கூட மண்பான தண்ணீர் 1 டம்ளர் வேணும். அப்புறம் வாழைப்பழம் 2, ஆரஞ்சு பழம் 1, ஸ்ட்ராபெரி 2, தேன் 3 ஸ்பூன். செய்முறை: நம்ம முந்தைய நாள் இரவு நம்ம ரெடி பண்ண இயற்கை தயிரை நம்ம எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் மண்பான தண்ணீர் ஒரு கிளாஸை நம்ம அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்சியில் வாழைப்பழத்தை தோலோடையே அப்படியே நல்லா கழுவிட்டு தோலோடையே கட் பண்ணி மிக்சியில் போட்டுருங்க. ஆரஞ்சு பழத்தை கொட்டைகளை மட்டும் நீக்கிட்டு ஜூஸ் எடுத்துகிட்டு வாழைப்பழத்தை கூட மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸ்ட்ராபெரி 2 அதே மாதிரி லைட்டாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு வாழைப்பழம், ஆரஞ்சு பழம், ஸ்ட்ராபெரி 3ஐயும் நம்ம அரைச்சிடறோம். அரைச்சி அதை ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு அப்புறம் இந்த தயிர் அது கூட மிக்ஸ் பண்ணுறோம். மண்பான தண்ணி அது கூட மிக்ஸ் பண்ணுறோம். தேனை அது கூட மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணோன்னா அழகான இயற்கை பிஓஎஸ் இயற்கை தயிருடன் ஒரு பானம் நமக்கு அழகாக கிடச்சிருது. இது நல்லா கொஞ்சம் கட்டியாக இருக்கும். இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னா இதை அப்படியே நல்லா உட்காந்து ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து நம்ம சாப்பிட்ட மகிழும் பொழுது நம்மளுடைய பெருங்குடல் இன்னும் கொஞ்சம் நமக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம எடுத்து சாப்பிட்டு மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.